இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸு கேழ்வரகு மாவு வச்சு தான் மோதகம் செய்ய போகிறேன். கேழ்வரகு மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டால் நல்லா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி ஊற்றி கை பட முடியாது. ஏன்னா ரொம்ப தண்ணி சுடுது. அந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நல்லா இது பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறின பின்னாடி தண்ணி தேவையில்ல அப்படியே பிசைஞ்சு வச்சுட்டோன்னா நல்லா சாஃப்டாக கை வச்சா உள்ளே இறங்கணும். அந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சிடணும். இந்த அச்சு கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து வேர்க்கடலை, எள்ளு, தேங்காய் எல்லாம் போட்டு வெல்லம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்டஃபிங் உள்ளே ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் பூரணத்தை வச்சு உள்ளே வச்சிட்டோன்னா சூப்பராக மோதகம் ரெடி ஆகிடுச்சு. அது மேலே வந்து ஒரு மூடி மாதிரி ஒரு கொஞ்சமாக எடுத்து மேலே மூடிட்டோன்னா மோதகம் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் முக்கியம் இல்லைங்களா இதில். நம்ம கேழ்வரகு மாவு குழந்தைங்க சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. நான் துணி போடலை, இலை வச்சுட்டேன். ஏன்னா இலையும் உடம்புக்கு நல்லது இல்லைங்களா. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி ஈவினிங்